மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நேர்ந்த பகுதியினை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான விபத்து நடந்த இடத்தில் பிரதமர் மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான விபத்து குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் பிரதமர் மோடி கேட்டறிந்து வருகிறார். விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விபத்தின் நன்மை குறித்தும் விபத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவர் அந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் மீட்பு பணிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து குறித்து பார்வையிட நேரில் சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்று விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து குறித்து பார்வையிட குஜராத் சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்று அங்கு அந்த விபத்தினை பார்வையிட்டு வருகிறார். மீட்பு பணிகள் குறித்தும் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து குறித்து பிரதமர் மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் நம்முடன் இணைகிறார். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நீங்கள் குறிப்பிட்டது போலவே பிரதமர் மோடி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் ராயுடு மற்றும் அந்த குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர பாட்டீல் அவர்களோடு இணைந்து இந்த அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தை பார்வையிட்டு வருகிறார். இந்த விமானம் விபத்துக்குள்ளானது எப்படி, என்ன மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது, சேதங்கள் எந்த அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது, மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக பிரதமர் மோடி அங்கு இருக்கக்கூடிய உயர் காவல் மற்றும் அரசு அதிகாரிகளோடு கேட்டறிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேற்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக இந்த விமான விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களிடம் நேரடியாக சென்று பிரதமர் மோடி நலம் விசாரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் நேரலையில் காணக்கூடிய காட்சிகள் என்பது அந்த அகமதாபாத் சர்தார் வல்லபாய் விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்ட அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக விபத்து ஏற்பட்ட அந்த இடத்தில்தான் பிரதமர் மோடி தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவரங்கள் தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிரதமர் மோடியிடம் விளக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமே இந்த விமான விபத்து செய்தி அறிந்தவுடனே நேரடியாக தொலைபேசி மூலமாக குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பூபேந்திர பாட்டீலை தொடர்பு கொண்டு அங்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை முடக்கிவிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சரும் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய ராம்மோகன் நாயுடும் நேற்றைய தினமே அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை புரிந்து அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை துரிதப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் பிரதமர் மோடி நேற்றைய தினம் தொலைபேசி வாயிலாக பல்வேறு கட்ட தகவல்களை கேட்டிருந்த நிலையில் இன்று காலை நேரடியாக அகமதாபாத்துக்கு புறப்பட்டு அங்கு விமானம் விபத்துக்குள்ளான இடத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை கேட்டறிந்து கொண்டிருக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த விமான விபத்து தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருந்த பிரதமர் மோடி தன்னுடைய இதயம் நொறுங்கிவிட்டதாக கூறியிருந்தார். மிகுந்த துயரத்திற்குள்ளான செய்தியில்
இந்த இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக நேற்றைய தினமே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பூபேந்திர பாட்டீலுடன் அடிக்கடி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கேட்டறிந்த நிலையில் இன்றைய தினம் நேரடியாகவே பிரதமர் மோடி அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விமானம் விபத்துக்குள்ளானது மட்டுமல்லாமல் அந்த விமானம் விழுந்த இடம் என்பது அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கிய மருத்துவக் கல்லூரியாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள், முதுகலை மருத்துவ படிப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியின் மேலாக தான் அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. நேற்று பிற்பகலில் அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் உணவு உண்டு கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத நேரமாக திடீரென விழுந்த விமான விபத்தில் மாணவர்களும் பலர் காயமடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியையும் பார்வையிட்டு பிரதமர் மோடி அங்கு நடைபெற்றக்கூடிய மீட்பு மற்றும் நிவாரண பணிகளையும் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த விபத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என ஏற்கனவே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சருக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்திய நிலையில் அவர்களையும் நேரில் சென்று பார்வையிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் பிரதமர் மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விபத்து குறித்த விவரங்களை அவருக்கு வழங்கி வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து குறித்த விவரங்களை பிரதமர் மோடி கேட்டறிந்து வருகிறார். விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக விமான விபத்து நிகழ்ந்த அந்த செயல்முறையை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு விளக்கும் காட்சிகளை பார்த்தோம். மேலும் விமான விபத்தில் பாதிக்கப்பட்டோரை மீட்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் விபத்துக்கு உள்ளாகி 241 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை விரைந்தார். மேலும் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விவகாரங்களை அவர் கேட்டறிந்து வருகிறார். விமான விபத்து நிகழ்ந்த அந்த தத்ரூப பணியை விமான போக்குவரத்துறை ராம்மோகன் நாயுடு விளக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.